ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேஷ்னல் ஃப்ளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில். 1950 வருஷம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 308 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஒப்புதல் கூட ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் கையால் எழுதப்பட்ட நிரந்தர அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு, அதாவது 1950 வருஷம் ஜனவரி மாதம் 26ஆம் நாள் அதை தான் மக்களாட்சி மலர்ந்த தினமாக கொண்டாட முடிவு செஞ்சுருக்காங்க. அதை தான் நாம் இப்போ குடியரசு தினமாக ஜனவரி 26 கொண்டாடிட்டுருக்கோம். சரி, இப்போ நேஷ்னல் ஃப்ளாக் பற்றி பார்க்கலாமா? நேஷ்னல் ஃப்ளாகை டிசைன் பண்ணது யார் அப்படின்னாக்கா பெங்காலி வெங்கையா. அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். திரெங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. திரெங்கா அப்படிங்கிறது என்னென்னாக்கா ட்ரை கலர், தட் இஸ் அ மூவர்ண கொடி. இதில் என்னென்ன கலர்னு பார்த்தோன்னாக்கா காவி, வெள்ளை, பச்சை அப்படிங்கிற 3 கலர் இருக்குது. ஸோ இந்த கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா காவி வலிமை, தைரியத்தை, வெள்ளை அமைதி, உண்மை, பச்சை வளம் மற்றும் பசுமை, இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது. நடுவில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் சாரநாத்தில் இருக்கக்கூடிய அசோகரின் தூணிலிருந்து எடுக்கப்பட்ட சக்கரம். அதனால தான் அதை அசோக சக்கரம்னு சொல்கிறோம். இது நீல நிறத்தில் இருக்கும். நேஷ்னல் ஃப்ளாகை எதால் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா காதியால் தான் செய்வாங்க. அதாவது பருத்தி அல்லது பட்டு துணியால் தான் மேக் பண்ணுவாங்க. இதோட அளவுன்னு பார்த்தோன்னாக்கா 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அதை மேக் பண்ணுவாங்க. 1947 ஆகஸ்ட் 15 புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் தேசிய கொடி